ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை கார்டன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய ட்ரீம் ஒரு ஜார் இக்கோ சிஸ்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் எனக்கு இது மாதிரி ஒரு இக்கோ சிஸ்டம் ரெடி பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த ஜாரோ இல்லை எதுவும் எனக்கு கிடைக்கல. எனக்கு இப்போ தான் இது கிடச்சிது. இது கிடச்சி எனக்கு ஒரு 2 months இருக்கும். இது ஒரு பழைய ஒரு டைப் பாட்டில் தான் இது. இதை நான் எப்படி இந்த அக்வாரியமாக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்க தண்ணி பற்றி பார்த்திங்கன்னா, இது ஒரு 50% ஆஃப் ரெயின் வாட்டர், அப்புறம் 50% ஆஃப் ஆரோ வாட்டர் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த சிஸ்டம் கொஞ்சம் கம்மி தண்ணியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ணணும். அதனால பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி ரொம்ப ஒரு லோ பிபிஎம் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாட்டர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரெயின் வாட்டரில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கம்மியான அமௌண்ட்டில் நான் என்னோடய பழைய அக்வாரியம் தண்ணியும் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்க பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொட்டலா இருக்குது, அப்புறம் வேலிஸ்னேரியா இருக்குது, அப்புறம் பீலியா மாஸ் இருக்குது, ஜாவா ஃபர்ன்ஸ் இருக்குது, அப்புறம் கிரிப்டோகரின் இருக்குது. இது உள்ள என்னென்ன லைஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, அதாவது இதில் இருக்க உயிரினங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கெரடினா ஷிம்ப்ஸ் இருக்குது. கெரடினா ஷிம்ப்ஸில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு நேட்டிவ் ஸ்பீஷியஸ் ஒரு ஷிம்ப் ஒன்று இருக்குது, ஸ்ட்ரைப்டு ஷிம்ப்ஸ்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னைல்ஸில் 3 வகையான ஸ்னைல்ஸ் இருக்குது. ராம்சான் ஸ்னைலு, அதுக்கப்புறம் இந்த ராம்சான் ஸ்னைலே சின்ன ஒரு வெரைட்டி இருக்கும், அந்த ஸ்னைல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பான் ஸ்னெயிலு நான் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடுச்சு, அதுவே அந்த ஸ்னெயில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இருக்க இன்னும் சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன இருக்குன்னு விசிபிளாக பார்த்தீங்கன்னா சீட் ஷிம்ப்ஸ் இருக்குது. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் சீட் ஷிம்ப். இதில் நல்ல ஒரு க்ளீனர் ட்ரூஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹைட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெல்லிஃபிஷ் தான், ஜெல்லிஃபிஷ் மாதிரி ஒரு வெரைட்டி தான் இதுவும். இது பார்த்திங்கன்னா இதுக்கு டென்டக்கல்ஸ்லாம் இருக்கும். மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளீனான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் இது த்ரைவ் ஆகும். அதுதான் இதுலேயும் தன்னால் உருவாயிருக்கு. பார்த்தாலே அந்த இலையில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அந்த கொஞ்சம் நீட்டாக ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ரெஷ் வாட்டர் ஹைட்ரான்னு சொல்லுவாங்க. ஜெல்லிஃபிஷ் மாதிரி தான் இதுவும். இது என்னத்தை சாப்பிடுன்னு பார்த்திங்கன்னா மொய்னா, டாஃப்னியா, அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்ன உயிரினங்களை சாப்பிடும். சில டைம் ஷிம்ஸோட சின்ன குட்டியை கூட சாப்பிட்றோம். நான் இதில் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் பார்த்திங்கன்னா லைவ் ஃபீட் பண்ணுவேன். ஆர்டிமியா கல்ச்சர் லைவ் ஃபீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எப்பயாச்சும் மொய்னா கல்ச்சர் அந்த மாதிரி போடுவேன். அந்த மாதிரி இருக்க லைவ் ஃபீட்ஸையும் இது சாப்பிட்ருது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் ஏர் ஆல்கை தன்னால் ஃபார்ம் ஆகுது. இதை எதுவுமே பண்ண முடியல, எராகேட், ஏன்னா இதை திருப்பி டிஸ்டர்ப் பண்ண முடியல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். இதோட சப்ஸ்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஹேண்ட் நல்ல ஒரு 4 to 5 times வாஷ் பண்ணிவிட்டு தான் போடணும் கண்டிப்பாக, ரிவர்ஸ் ஹேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். அதுக்கப்புறம் இது கீழே பார்த்திங்கன்னா லாவா சிப்ஸு, அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் சார்கோலு, அப்புறம் கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் கிராவல்ஸ், இதெல்லாம் கலந்து ஒரு லேயராக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் சாயில் போட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரிஃப்ட் வுட்டு பார்த்திங்கன்னா இது கொய்யாக்கட்டை. இது நானாக ரெடி பண்ண ட்ரிஃப்ட் வுட். இது கிட்டத்தட்ட ஒரு 4 months இது ப்ராசஸிங்லேருந்து அதுக்கப்புறம் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் லாவா ராக்கு. இந்த லாவா ராக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு நல்ல ஒரு போரஸ் அதிகமாக இருக்கிறதுனால பெனிஃபிஷியல் பாக்டீரியா உருவாகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷ்ரிம்ப்பு கிரேசிங் பண்ணுறதுக்கு இந்த லாவா ராக்கும் ட்ரிஃப்ட் வுட்டும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த லைட்டை பற்றி பார்த்திங்கன்னா இது 9 volt பல்பு தான். இது எல்இடி பல்பு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பாட்டில் கீழ்ப்பக்கம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இன்னும் எந்த ஒரு மெல்ட்டிங்கும் வரல. கொஞ்சம் இலைகள் தான் கொஞ்சம் இதுவாகுது. இன்னையோட ஒரு கரெக்டாக 60 daysக்கு மேலே ஆகுது இப்போ ரெடி பண்ணி வச்சு. இன்னும் இதோட அப்டேட் சின்ன சின்ன ஷார்ட்ஸை நான் எல்லாத்துலேயும் போடுறேன்.